பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. இந்த மாதத்தின் 30 நாட்களும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்தின் 30வது நாள் கடைசி நாளிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த 6 மாதங்களும் நம்மை நடத்தி கொண்டு வந்த ஆண்டவருக்கு முதலாவது நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 34:10. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் நாம் உண்மையாய் கருத்தாய் ஆண்டவரை தேடும் பொழுது ஒரு குறைவையும் நாம் காண மாட்டோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே தாவீது எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது அவர் நம்மை அருமையாய் நடத்துவார். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. காரணம், அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி அவரை மாத்திரம் நாம் பற்றி கொள்ளுவோம். ஒரு குறைவும் வராதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள், உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி முழு மனதோடு கூட ஆண்டவரை நாம் தேடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு என்பதற்கு இடமே கிடையாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலை மைமை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று தாவீது எழுதுகிறார். நீர் என்னுடைய தேவன், நான் உம்மை அதிகாலையிலே தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி ஆண்டவரை தேடுகிறாராம்? ஒரு வறண்டு விடாய்த்து போன தண்ணீர் இல்லாத ஒரு நிலத்தை போல ஆண்டவர் மேல் அவ்வளவு தாகத்தோடு கூட என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், தாகமுள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் தாகமாயிருந்தால் ஆண்டவரிடத்தில் போவோம். அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். என்றென்றைக்கும் ஜீவகாலம் நம்மிடத்தில் ஊறிக்கொண்டிருக்கிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்மிடத்திலிருந்து புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே அதிகாலையிலே நாம் ஆண்டவரை தேடும் பொழுது வறண்ட விடாய்த்த தண்ணீரற்ற நிலம் எப்படி தண்ணீருக்காக ஏங்கி நிற்கிறதோ, அந்த தண்ணீர் எப்பொழுது கிடைக்கும் என்று காத்திருக்கிறதோ, அதே போல நம்முடைய ஆத்துமா அதிகாலையில் ஆண்டவரை தேட வேண்டும். அவருடைய பிரசன்னத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது
பொழுது நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது எழுதுகிறார். இந்த காலை வேளையில் நன்மை கிருபை நம்மை தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நாம் கருத்தாய் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிப்போம். நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நன்மையும் கிருபையும் நம்மை தேடி வரும். நாம் நன்மையும் கிருபையும் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை மாத்திரம் கருத்தாய் தேடும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் நமக்கு கூட கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 4 சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வல்லமையை பலனை பெற்றுக்கொள்வதற்கு அவர் சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அழித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இந்த காலை வேளையிலே நாம் கருத்தாய் ஆண்டவரை தேடும் பொழுது, அவருடைய வல்லமையை நாடும் பொழுது, அவர் சமூகத்தை நித்தமும் தேடும் பொழுது அவர் சொல்லுவார், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுவார். ஆகவே இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கருத்தாய் ஆண்டவரை தேடுவோம். அவரை பார்த்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஏசாயா 55 சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். அந்த தக்க சமயத்திலே நாம் அவரை தேடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டு கொள்ளுவான். தக்க சமயம் காலையிலே, முதல் மணி வேளைகளிலே, அதிகாலையிலே பறவைகள் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே நாம் எழுந்து கர்த்தரை தேடும் பொழுது அந்த பிரசன்னம் இனிமையாயிருக்கும். ஆகவே அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். இன்னும் வேத வசனம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருந்தால் போதும். ஆண்டவரை உண்மையான மனதோடு தேடும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுவார். அவருடைய சமூகம் நமக்கு முன்னாக சொல்லும். அவர் ஒருபோதும் நம்மை பட்டினியாக தாழ்ச்சி அடைய விடவே மாட்டார். ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி ஆண்டவர் நம்மை போஷித்து நம்மை நன்மையினால் நிரப்பி நம்மை வழி நடத்துவார். ஆகவே இந்த காலை வேளையில சிங்க குட்டிகள் பட்டினியா இருந்தாலும் கூட கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 6 மாத காலங்கள் நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் இந்த 6வது மாதத்தின் கடைசி நாளிலே சொல்லுகிறார், நீ கர்த்தரை கருத்தாய் தேடும் பொழுது நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரும். நீ எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி காத்துக்கொள்ளுவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையை கொடுத்தீர். இந்த காலை வேளையில நாங்கள் ஒவ்வொருவரும் கருத்தாய் ஆண்டவரை தேட எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். கர்த்தரை கருத்தாய் தேட இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டு கொள்வார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி காலையிலே எழுந்து உமக்கு நேராக ஆயத்தமாகி காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளுக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக வறண்டதும் தண்ணீரற்றதுமான நிலத்தை போல ஆத்துமா உம்மை தாகமாய் வாஞ்சையாய் தேட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றையிலிருந்து கருத்தாக காலையிலுமே தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நன்மையும் கிருபையும் தேடி வருவதாக, அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி காத்துக்கொள்ளும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.